ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து 6th to 10th பொது தமிழ் பார்த்துட்ருக்கோம். பொது தமிழ் ஓல்டு புக்கோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 6th, 9th, 10th முடிச்சிட்டோம். இப்போ 7th இரண்டாம் பாகம் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தூங்கா நகர். தூங்கா நகர் என அழைக்கப்படும் நகரம் மதுரை. 2. திருவிழா நகர் என அழைக்கப்படும் நகரம் மதுரை. 3. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அப்படின்னு சிறப்பிக்கப்படும் நகரம் மதுரை. 4. மதுரை டேஷ் நாட்டின் தலைநகரம் பாண்டிய நாட்டின் தலைநகரம். 5. மதுரை என்னும் சொல்லின் பொருள் இனிமை என்பது பொருள். மதுரை என்னும் சொல்லின் பொருள் இனிமை. 6. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புரையுஞ் ஜீரூர் பூவில் இதழகத் தனைய தெருவம் இதழகத்து அரும்பொகுட் தனைத்து அண்ணல் கோவில் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். 7. தமிழ்கெழு கூடல் என கூறும் நூல் புறநானூறு. தமிழ்கெழு கூடல் என கூறும் நூல் புறநானூறு. 8. கல்வெட்டில் காணப்படும் மதுரையின் பழைய பெயர் மதிரை. மதிரை. 9. சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. சேரநாடு என்ன உடைத்தன்னு சொல்லணும். சேரநாடு வேலம் முடித்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. 10. மதுரைக்கான வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூடல், ஆலவாய். இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கூடல், ஆலவாய் என சிறப்பிக்கப்படும் ஊரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அது மதுரை. 11. நான்மட கூடல் என்னும் பெயர் டேஸ் மருவியுள்ளது. கூடல் என மருவியுள்ளது. 12. இறைவன் மதுரையை காக்க 4 மேகங்களை அனுப்பிய போது அந்நான்கு மேகங்களும் 4 பாடங்களாக கட்டி மதுரையை காத்தமையால் டேஸ் என்னும் பெயர் ஏற்பட்டது. அது நான்மட கூடல். 4 இது படகுகளாக வரணும். அது ஞாபகம் வச்சுங்க. படகுகள் கிடையாது, மாடங்களாக. பாக்கு பதிலாக மா கொடுத்துருக்காங்க. மாடங்களாக கட்டி மதுரையை காத்தமையால் அது நான்மாடா கூடல். 13. சங்கம் வைத்து செந்தமிழை வளர்க்க புலவர் எல்லாரும் கூடியதனால் மதுரைக்கு கிடைத்த பெயர் கூடல். 14. மதுரையில் எழுந்தருளியுள்ள ஈசன் ஆலமர நிலையில் வீற்றிருந்ததனால் மதுரைக்கு கிடைத்த பெயர் ஆலவாய். 15. இடைச்சங்கம் அமைந்த நகரம் கபாடபுரம். இடைச்சங்கம் அமைந்த நகரம் கபாடபுரம். நீங்கள் யூனிட் 8 படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா விளக்கி கொடுத்துருப்பாங்க. 16. முதற்சங்கம் அமைந்தது தென்மதுரை. முதற்சங்கம் அமைந்தது தென்மதுரை. 17. மருத மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருந்தமையால் மதுரை எவ்வாறு வழங்கப்பட்டது? அது மருதை என்று வழங்கப்பட்டது. 18. பழங்கால மதுரையில் இருந்த கோவில்களில் உள்ள கடவுள்கள் சிவன், திருமால், பலராமன், செவ்வேல், ஐயை, கொற்றவை, சிந்தாதேவி. 19. கணக்காயனாரின் மகன் நக்கீரன். கணக்காயனாரின் மகன் நக்கீரன். இது எப்படி சொல்லுவாங்கன்னா மதுரை கணக்காயனாரின் மகன் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் நக்கீரன். 20. மதுரை வீதிகளின் பெயர். அறுவை வீதி என்று அழைக்கப்படுவது ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதி என்று அழைக்கப்படுவது தானியக்கடை வீதி. இதுவே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கூல வணிகன் என்று அழைக்கப்படுவது யாருன்னா சீத்தலை சாத்தனார். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அது பொன் வீதி அப்படின்னா பொற்கடை வீதி. மன்னவர் வீதி அப்படின்னா மன்னர் வாழும் வீதி. மறையவர் வீதி அப்படின்னா அந்தனர் வீதி. 21. அரிமர்த்த பாண்டியனிடம் அமைச்சராக இருந்தவர் மாணிக்கவாசகர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வாசகத்தை அரி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ தான் அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் வாசகத்தை அரி. வாசகம்னா மணிவாசகர், அரி அப்படின்னா அரிமர்த்தன பாண்டியன். 22. யாருடைய காலத்தில் திருஞான சம்பந்தர் மங்கையர்க்கரசி மற்றும் குலச்சிறையார் உதவியுடன் சைவத்தை காத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா கூன் பாண்டியன். 23. ஆரியப்படை கடந்த பாண்டிய மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன். 24. மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள எது சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கதாக உள்ளது? அது நூற்றுக்கால் மண்டபம். 25. கோடை விடுதியான தமுக்கத்தையும் குளிர்
பூந்தடமாகிய பெரிய தெப்பத்தையும் கட்டியவர் திருமலை நாயக்கன். கோடை விடுதியான தமுக்கத்தையும் குளிர் பூந்தடாகமாகிய பெரிய தெப்பத்தையும் கட்டியவர் திருமலை நாயக்கர். 26. கலைநயத்தில் தாஜ்மஹாலை ஒத்தது திருமலை நாயக்கர் மஹால். 27. மதுரையை விழா நிறைந்த நகரமாக மாற்றியவர் திருமலை நாயக்கர் மஹால். 28. திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். 29. மீனாட்சி அம்மை சிறுமியாக வந்து முத்துமணி மாலையை பரிசளித்தது யாருக்கு? குமரகுருபரருக்கு. 30. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். 31. மதுரையில் 4ஆம் தமிழ்ச் சங்கத்தை தோற்றுவித்தவர் வள்ளல் பாண்டித்துரை தேவர். 32. சிலப்பதிகாரத்தின் காவிய தலைவன் கோவலன் கொலைகளப்பட்ட இடம் கோவலன் பொட்டல். 33. கையில் சிலம்புடன் உட்கார்ந்திருக்கும் உருவச்சிலை அமைந்த கோவிலின் தற்போதைய பெயர் செல்லத்தம்மன் கோவில். செல்லத்தம்மன் கோவில். கையில் சிலம்புடன் உட்கார்ந்திருக்கும் உருவச்சிலை அமைந்த கோவிலின் தற்போதைய பெயர் செல்லத்தம்மன் கோவில். 34. பாண்டிய நாடு எதற்கு பெயர் பெற்றது? முத்து. 35. சிலப்பதிகாரத்தின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. கிமு கிடையாது, கிபி. ஞாபகம் வச்சுங்க, கிபி. 36. சிலப்பதிகாரம் மதுரையை எவ்வாறு குறிப்பிடுகிறது? மூதூர் என்று குறிப்பிடுகிறது. 37. கோவிலின் கோபுரங்களில் பழமையானது கிழக்கு கோபுரம். மீனாட்சி அம்மன் கோவிலின் கோபுரங்களில் பழமையானது கிழக்கு கோபுரம். 38. மீனாட்சி அம்மன் கோவிலில் உயரமான கோபுரம் தெற்கு கோபுரம். 39. தெற்கு கோபுரத்தின் உயரம் 160.9 அடி. 40. தெற்கு கோபுரத்தில் உள்ள சுதை உருவங்களின் எண்ணிக்கை 1511. இது கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க, ஆனால் ஞாபகம் வச்சுங்க. 41. மரம் பயன்படுத்தாமல் கட்டப்பட்ட கட்டிடம் தான் இந்த நாயக்கர் மஹால். 42. நாயக்கர் மஹாலின் உயரமும் சுற்றளவும் என்ன? 82 அடி உயரம், 19 அடி சுற்றளவு. அடுத்ததான் ஏர்முனை. 1. ஏர்முனைக்கு நீரிங்கே எதுவும் இல்லை என்ற பாடலை பாடியவர் ஆ. மருதகாசி. 2. நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஏர்முனை. 3. உழவுத் தொழிலுக்கு இணையான தொழில் உலகில் இல்லை என கூறியவர் ஆ. மருதகாசி. 4. ஆ. மருதகாசி பிறந்த ஊர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மேலக்குடிக்காடு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காசிக்கு மேலே சுடுகாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ அது வந்துடும். மாவட்டம் கேட்டாங்க அப்படின்னா மருதகாசிக்கு காசி, திருச்சி, இதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. 5. ஆ. மருதகாசியின் பெற்றோர் ஐயம்பெருமாள், மிளகாயி அம்மாள். 7. ஆ. மருதகாசியின் காலம் 13/2/1920 முதல் 29/11/1989 வரை. 8. ஏர்முனை என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு சமூகம். 9. எந்த தலைப்பில் ஆ. மருதகாசி திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார்? திரைக்கவி திலகம் ஆ. மருதகாசி பாடல்கள். 10. உழவர்கள் செல்வமாக கருதுவது நெல்மணி. 11. உலகில் நிகரற்ற தொழில் உழவு தொழில். 12. மாரி சொற்பொருள். மாரி அப்படின்னா மலை, சேமம் அப்படின்னா நலம், முட்டு அப்படின்னா குவியல், நெத்தி அப்படின்னா நெற்றி. அடுத்ததா அம்மானை அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து பார்க்கலாம். 1. வீரன் நெடுவெல்வேல் வியன் செந்தில் எம்பெருமான் என்னும் வரிகளை இயற்றியவர் சுவாமிநாத தேசிகர். 2. ஒளி பொருந்திய நெடிய வேலை ஏந்திய வீரன் யார்? திருச்செந்தூர் முருகன். 3. திருச்செந்தீர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் ஈசான தேசிகர் எனும் சுவாமிநாத தேசிகர். 4. சுவாமிநாத தேசிகர் தந்தை தாண்டவமூர்த்தி. 5. ஈசான தேசிகர் என்பது சுவாமிநாத தேசிகரின் சிறப்பு பெயர். 6. சுவாமிநாத தேசிகர் கல்வி கற்ற ஆசிரியர் மயிலேறும் பெருமாள். 7. சுவாமிநாத தேசிகர் யாரிடம் தொண்டராக இருந்தார்? திருவாவடுதுறை ஞான தேசிகராகிய அம்பலவான தேசிக மூர்த்தி. 8. சுவாமிநாத தேசிகர் வாழ்ந்த காலம் 150 ஆண்டுக்கு முன்பு. 9. திருச்செந்தூர் கலம்பகம்
எந்த இலக்கிய வகையைச் சேர்ந்தது? 96 சிற்றிலக்கிய வகை. 10 கலம்பகம் எத்தனை உறுப்புகளை கொண்டது? 18 உறுப்புகள். களம் அப்படின்னா 12, பகம் அப்படின்னா 6 என்பதும் பொருள். மொத்தமாக 18 உறுப்புகள். 11 அம்மானை என்பது டேஸ் பாடப்பகுதியாக வந்துள்ளது. ஈண்டு பகுதி. அம்மானை என்பது ஈண்டு பகுதி பாடப்பகுதியாக வந்துள்ளது. 12 அம்மானை என்பது யார் விளையாடும் விளையாட்டு? பெண்கள் விளையாடும் விளையாட்டு. 13 முருகனால் சிறையில் இடப்பட்டவன் நான்முகன், அதாவது பிரம்மன். 14 அம்மானை பாடலில் போற்றப்படும் தெய்வம் முருகன். 15 அம்மானை என்பது என்ன விளையாட்டு? ஒரு வகை காய் விளையாட்டு. 16 முருகப்பெருமான் சிறந்தவன், யாவும் அறிந்தவன் என்று உணர்த்தும் பாடல் அம்மானை. திருச்செந்தூர் கலம்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 17 மகளிர், தமிழக மகளிர் பண்டு தொட்டே விளையாடும் விளையாட்டு தான் இந்த அம்மானை. அடுத்ததான் நெசவு. 1 மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் பேகன். 2 போர்த்துக. காஞ்சினா அது பட்டாடை, திருப்பூர்னா பின்னலாடை, மதுரைனா சுங்குடி புடவைகள், உறையூர் அப்படின்னா கண்டாங்கி சேலைகள். ஞாபகம் வச்சுங்க, உறையூர் கண்டாங்கி சேலைகள், சென்னிமலை போர்வைகள். 3 திருவிக்கக்கூடிய சிறந்த பூ அதுதான் பருத்திப்பூ. 4 தறி நெய்ய பயன்படும் கருவிகள் என்னென்னு பார்த்தோம்னா அச்சுமரம், படைமரம், விழுதுக்கம்பு, குத்துக்கம்பி, ஓடம், ஊடைக்குழல், பாவு. அடுத்தது நெசவோட வகைகள் என்ன? தறி நெசவு, விரல் நெசவு, மேல்நோக்கு நெசவு, கீழ்நோக்கு நெசவு என்று 4 வகையாக இருக்குது. 6 நிலைத்த செல்வம் டேஸ் செல்வமாகும், அது கல்வி செல்வம். 7 பாவு நூல் ஊடை நூல் சேர்ந்து டேஸ் என்னும் ஆடையை உருவாகிறது, அதுதான் கலிங்கம். பாவு நூல் ஊடை நூல் சேர்ந்து தான் கலிங்கம் உருவாகிறது. கலிங்கம் ஆடை அப்படின்னா அது பாம்பை போன்று மெல்லியதாக இருக்கும், அதுதான் கலிங்க ஆடை. பாம்பை போன்றுனா பாம்பின் சட்டை போன்று. பொங்கல் வழிபாடு. 1 நீயன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ என்னும் பாடலை இயற்றியவர் நா. பிச்சமூர்த்தி. 2 உலகில் தோன்றிய உயிர்கள் அனைத்துக்கும் டேஸ் முதல்வனாக விளங்குவது டேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது சூரியன், ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. 3 நா. பிச்சமூர்த்தியின் இயற்பெயர் நா. வெங்கட மகாலிங்கம். 4 நா. பிச்சமூர்த்தி பிறந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம். 5 நா. பிச்சமூர்த்தியின் காலம் 15/8/1900 முதல் 4/12/1976 வரை. 6 நா. பிச்சமூர்த்தியின் தொழில் என்னன்னு பார்த்தோம்னா 1924 1938 வரை அவர் வழக்குரைஞராக இருந்திருக்காரு. 1938 முதல் 1954 வரை கோவில் நிர்வாக அலுவலராக இருந்திருக்காரு. 7 நா. பிச்சமூர்த்தி எழுதிய நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நாடகங்கள். 8 யாருடைய கவிதைகள் 20ஆம் நூற்றாண்டின் இலக்கிய துறைக்கு புதிய சிறப்புகளை சேர்த்தன அப்படின்னு பார்த்தோம்னா அது நா. பிச்சமூர்த்தி. 9 யாருக்கு பின் கவிதை மரபில் நா. பிச்சமூர்த்தியின் கவிதைகள் திருப்பம் விளைவித்தன அப்படின்னு பார்த்தோம்னா அது பாரதியார் கவிதைக்கு பின் கவிதை மரபில் நா. பிச்சமூர்த்தியின் கவிதைகள் திருப்பம் விளைவித்தன. இதை கொஸ்டினை மாற்றி அமைச்சு பாருங்க. பாரதியார் கவிதைக்கு பின் யாருடைய கவிதைகள் திருப்பம் விளைவித்தன அப்படின்னு கேட்கலாம், அதை ஞாபகம் வச்சுங்க. 11 நா. பிச்சமூர்த்தியின் கவிதைகள் டேஸில் உள்ள கவிதைகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 83 உள்ள கவிதைகளின் எண்ணிக்கை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நா. பிச்சமூர்த்தியின் கவிதைகள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 11 சொல் பொருள். திரு அப்படின்னா செல்வம், நிவேதனம் அப்படின்னா படையல முது, கனகம் அப்படின்னா பொன், புரவி அப்படின்னா குதிரை, கோனா அரசன், கடுகி அப்படின்னா விரைந்து. அடுத்தது உளவின் சிறப்பு. 1 மேலி பிடிக்கும் கை, வேல் வேந்தர நோக்கும் கை, ஆழி தெரித்தே அருளும் கை என தொடங்கும் பாடலை பாடியவர் கம்பர். 2 கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர், மயிலாடுதுறைக்கு அண்மையில் உள்ள தேரெழுந்தூர். 3 கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். 4 கம்பரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு, கம்பரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. 5 கம்பர் இயற்றிய நூல்கள் கம்பராமாயணம், சடகோபரந்தாதி, ஏர்70, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம்.
இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. சிலை எழுபது கொடுக்கல, அதையும் வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக 6 கம்பரின் சிறப்பு என்னென்னு பார்த்தோம்னா, கவி சக்கரவர்த்தி கம்பர், கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும். 7 யாரின் கைகள் என்றென்றும் உயிர்களுக்கு அடைக்கலம் அளிக்கின்ற கைகள் என கம்பர் கூறுகிறார். அது வேளாண்மை செய்பவர். 8 சொல் பொருள். மேலி அப்படின்னா கலப்பை, ஏர், வேந்தர் அப்படின்னா மன்னர், ஆலை அப்படின்னா மோதிரம், சூழ்வினை அப்படின்னா உண்டாகும் வறுமை துன்பம், காரலர் அப்படின்னா மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர். இயற்கை வேளாண்மை. 1 இயற்கை வேளாண்மை என்பது அங்கக வேளாண்மை. 2 அங்கக வேளாண்மை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உரம், பூச்சிக்கொல்லி, பூஞ்சான கொல்லி பயன்படுத்தாமல் உணவு உற்பத்தி செய்வதுதான் இந்த அங்கக வேளாண்மை. 3 பஞ்சகவ்யம் என்பது கோமயம், சாணம், பால், தயிர், நெய் ஆகிய 5 பொருட்களின் கலவை தான் இந்த பஞ்சகவ்யம். 4 கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால். கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால். 5 வேளாண் பல்கலைக்கழகம் உள்ள இடம் கோயம்புத்தூர், கோவை. ஞாபகம் வச்சுங்க. 6 இயற்கை வேளாண்மை கூறுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா அது 6. அது என்னென்னு பார்த்தோம்னா, உழுதல், விதைத்தல், தொழு உரமிடுதல், நீர் பாய்ச்சுதல், களை எடுத்தல், காத்தல். 8 வானம் பார்த்த பூமி என்பது புன்செய். புன்செய் அப்படின்னா மழையை மட்டும்தான் நம்பி இருக்கும். 9 பஞ்சகவ்யம் என்பது டேஸ் பொருட்களால் ஆனது. அது 5 பொருட்களால் ஆனது. 10 நெல் அப்படின்னா நெல்லுக்கு நண்டோட, கரும்புக்கு ஏரோட, பாலைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட. இதை ஞாபகம் வச்சுங்க. நெல்லுக்கு நண்டோட அப்படின்னா அந்த இடைவெளியை தான் கேட்குறாங்க. இடைவெளி தான் சொல்லணும். நெல்லுக்கு 2 நெல்லுக்கு நடுவில் நண்டு ஓடுற மாதிரி கேப் இருக்கணும். கரும்புக்கு ஏரோட. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது திருக்குறள். 1 எண்ணென்ப யானை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப டேஸ் உயிர்க்கு வாழும் உயிர்க்கு. 2 உவப்ப தலைக்கூடி டேஸ் பிரிதல் அனைத்து புலவர் தொழில். உள்ள பிரிதல் அனைத்து புலவர் தொழில். 3 கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றவை எவை. 4 ஒருமைக்கான தான் கற்ற டேஸ் ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து, அதுதான் கல்வி. 5 தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. அடுத்ததா சொல் பொருள். காமுறுவர் அப்படின்னா விரும்புவர், ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு, தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவு, உவப்ப அப்படின்னா மகிழ, எழுத்துனா இலக்கண இலக்கியங்கள் வரிவடிவம், மாடு அப்படின்னா செல்வம், விழிச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம். அடுத்ததா முக்கூடர் பள்ளு, நகர்வளம், இளைய பள்ளி. 1 தத்தம் பாய்ம்புணல் முத்தம் அடைக்கும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முக்கூடர் பள்ளு. 2 ஊமத்தம்பூவை விரும்பி சூடிடும் பெரும் பித்தன் சிவன். 3 காளைகளின் பல்வேறு பெயர்கள், விதைகளின் பெயர்கள், மீன் வகைகள் என மருத நிலத்தை பற்றி அறிய வருவது தான் இந்த முக்கூடர் பள்ளு. இதை ஞாபகம் வச்சுங்க. இதுதான் முக்கியம். ஏன்னா முக்கூடர் பல்லை பற்றி இதுமாரி இருக்கிறது தான் கேட்பாங்க. காளைகளின் பல்வேறு பெயர்கள், விதைகளின் பெயர்கள், மீன் வகைகள் என்று மருத நிலத்தை பற்றி அறிய வருவது முக்கூடர் பள்ளு. 4 முக்கூடர் பள்ளு நாடக பாங்கில் அமைந்துள்ளதனால் இதை யார் இயற்றினார் என கூறுவர் என்னாயினா புலவர். 5 முக்கூடர் பள்ளுவின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. தெரியவில்லைன்னு இருக்கு, அறியப்படவில்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 எந்த மாவட்ட பேச்சு முக்கூடர் பள்ளுகளில் காணப்படுகிறது, அதுதான் திருநெல்வேலி. 7 முக்கூடலில் கலக்கும் ஆறுகள் தன்புருணை, சிற்றாறு, கோதாண்டராமா ஆறு. 8 முக்கூடலின் வேறு பெயர்கள் ஆசூர் வடக்கரை நாடு, அதுதான் வடக்கு, சீவலமங்கை தென்கரை நாடு. 9 மருதீசர் வீற்றிருக்கும் ஊர் மருதூர். 10 திருநெல்வேலிக்கு எந்த திசையில் முக்கூடல் உள்ளது, வடகிழக்கு. 11 மூத்த மனைவி எந்த சமயம், வைணவம். 12 இளைய மனைவி எந்த சமயம், அது சைவம். 13 பல்லுவில் குறிப்பிடப்பட்டுள்ள மீன் வகை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 120. 14 பல்லுவில் குறிப்பிடப்பட்டுள்ள நெல் வகை 150. 16 பல்லுவின் வகை 8. 16 பல்லு எந்த இலக்கிய வகையை சார்ந்தது, புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது தான் இந்த பல்லு. 17 பல்லு என்பது மருதநில மக்களின்
நந்தா விளக்கம். 18 முக்கூடற்பொல்லுவின் கதைநாயகன் அழகருக்கு எத்தனை மனைவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மனைவிகள். அதை தான் பார்த்தோம். மூத்த மனைவி எந்த சமயம்னு பார்த்தோம்னா வைணவம், இளைய மனைவி சைவம். பல்லுவில் உள்ள நயம் சந்தநயம். 20 முக்கூடற்பொல்லு பற்றி கூறும் வேறு எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கூடற்பொல் பற்றி தொல்காப்பியம் கூறுகிறது. 21 முக்கூடற்பொல்லு பாமர மக்களாகிய யாரை பற்றி கூறுகிறது? பல்லர்கள். 22 பல்லு என்பது எவ்வகை இலக்கியத்தில் ஒன்று? அது 96 சிற்றிலக்கியங்கள். 23 9 மணிகள் என்னென்ன பார்த்தோம்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம், புட்பரகம், ரத்தினம், வைரம், வைடூரியம், கோமேதகம். 24 சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. கலிப்பு வேலை அப்படின்னா கருமர், கொல்லர், தச்சர் ஆகியோர் செய்யும் வேலை தான் இந்த கலிப்பு வேலை. மதோன் மத்தர் அப்படின்னா பெரும் பித்தனாகிய சிவபெருமான். முத்தம் அடைக்கும் அப்படின்னா முத்துக்கள் மிக்க பெருகி இடையே அடைத்து கொண்டு கிடக்கும். முத்துக்கள் மிக்கு பெருகி இடையே அடைத்து கொண்டு கிடக்கும். தத்தும் புனல் அது தத்தி செல்லும் நீர். அடுத்ததா தமிழக விளையாட்டு அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 1 ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாடலை பாடியவர் பாரதி. 2 மகளிர் விளையாட்டுக்கள் பெரும்பாலும் எந்த விளையாட்டு? அது அக விளையாட்டுக்கள். 3 ஆடவர் விளையாட்டுக்கள் பெரும்பாலும் எந்த விளையாட்டு? அது புற விளையாட்டு. 4 முற்காலத்தில் யார் மன்னரால் மதிக்க பெற்றனர் அப்படின்னு பார்த்தோம்னா மற்போரில் வல்ல மல்லர். மற்போரில் வல்ல மல்லர், மல்லர் என்று அழைக்கப்படுவர் தான். ஞாபகம் வச்சுங்க. 5 தருக்கும் செருக்கம் நிரம்பிய ஆமூர் மல்லனுக்கும் வீரமும் தீரமும் வாய்ந்த நற்கிள்ளிக்கும் இடையே நடைபெற்ற விளையாட்டை கூறுவது தான் புறநானூறு. 6 முல்லை நிலத்தில் டேஸ் வீர விளையாட்டு நடைபெற்றது. அது ஏறுதழுவுதல். 7 விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டியிடுதல். 8 தமிழரின் தற்காப்பு கலைகளுள் ஒன்று சிலம்பாட்டம். 9 சிலம்பாட்டத்தில் சிலம்பின் கம்பின் நீளம் தரையிலிருந்து ஆளின் நெற்றி உயரம் வரை. ஞாபகம் வச்சுங்க. நீளம் கேட்டால் 12 அடி 10 அடிலாம் போடக்கூடாது. தரையிலிருந்து ஆளின் நெற்றி உயரம் வரை. 10 பாடிக்கொண்டே விளையாடும் விளையாட்டு கபடி. கபடியை சடுகுடு அப்படின்னு சொல்லுவாங்க. 11 பழங்காலத்தில் பெண்கள் யாரை விரும்பி மணந்தன? ஏறு தழுவிய ஆடவரை. 12 ஏறு தழுவுவதின் தற்போதைய பெயர் ஜல்லிக்கட்டு. 13 சோழ நாட்டின் பழைய தலைநகரம் உறைந்தையூர். 14 மதுரையில் தமுக்கம் மைதானம் டேஸ் போர் நடந்த இடம். அது யானை போர் நடந்த இடம். 15 உறைந்தையூரில் வீரக்கோழிகள் சிறந்தமையால் டேஸ் என்னும் பெயர் பெற்றது. அதுதான் கோழியூர். 16 சிற்றூர்களில் காணப்படும் தற்போதைய விளையாட்டில் டேஸ் ஒன்று. அது மஞ்சள் நீர் ஊற்றுதல். 17 விளையாடுவோர் விளையாட்டு. ஆடவர் அப்படின்னா ஏறு தழுவுதல், உரியடித்தல். மகளிர் அப்படின்னா ஓரையாடுதல், கலங்கு, அம்மானை, ஊசல். சிறுவர் அப்படின்னா கிட்டிப்புல், சிறுமியர் அப்படின்னா பூப்பறித்தல். அடுத்ததா சீவக சிந்தாமணி பாடத்திலிருந்து பார்க்கலாம். 1 வீழ்ந்து வெண்மலை தவழும் விண்ணிரு பெருவரை பெரும்பாம்பு என தொடங்கும் பாடலை பாடியவர் திருத்தக்க தேவர். 2 திருத்தக்க தேவர் எந்த குலத்தில் பிறந்தார்? சோழர் அரசகுலம். 3 திருத்தக்க தேவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? அவர் சமண சமயம். 4 திருத்தக்க தேவரின் காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு. 5 திருத்தக்க தேவர் பாடிய மற்றொரு நூல் நரிவிருத்தம். 6 சீவக சிந்தாமணி எந்த நூல்களுள் ஒன்று? அது ஐம்பெருங்காப்பியங்கள். 7 சீவக சிந்தாமணியின் கதை தலைவன் சீவகன். 8 சீவக சிந்தாமணியின் வேறு பெயர், அதுதான் மணநூல். 9 விருத்தம் பாடுவதில் வல்லவர் திருத்தக்க தேவர். 10 சொல்பொருள் கொடுத்துருக்காங்க. வரை அப்படின்னா மலை, முழவு அப்படின்னா மத்தளம், மதுகரம் அப்படின்னா தேன் முன்னும் வண்டு, விண் அப்படின்னா வானம். அடுத்ததா ஓவிய கலையை பற்றி பார்க்கலாம். 1 கிமு டேஸ் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் மக்கள் இனக்குழுக்களாக வாழ்ந்தன. அது 2000 ஆண்டு. 2 தமிழகத்தில் எத்தனை இடங்களில் குகை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? அது 25க்கும் மேற்பட்ட இடங்களில். 3
தமிழ்நாட்டில் எப்போது ஓவியங்கள் வரையப்பட்டன? சங்க காலத்திற்கு முன்னரே. 4. இந்த சங்க காலத்திற்கு முன்னரே அப்படின்னா சங்க காலத்திற்கு முன்னர், அதாவது கிமு 300க்கு முன்பிலிருந்தே அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சங்க காலத்தின் போது அப்படின்னா தான் கிமு 300 முதல் கிபி 300 வரை. அடுத்தது, ஓவியங்களை முதலில் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணெழுத்து. 5. தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் இருந்ததனை கூறும் செய்யுள் பரிபாடல் குறுந்தொகை. 6. பழங்கால மக்களின் எழுத்துக்கள் சித்திரை எழுத்துக்கள். 7. ஓவியம் வரைவதற்கான அடிப்படை நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு. 8. நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு மூலம் வரையப்படும் ஓவியங்கள் டேஷ் எனப்படும் கோட்டோவியங்கள். 9. ஓவியத்திற்கு பயன்படுத்தப்பட்ட நிறங்கள் சிவப்பு, கருப்பு, மஞ்சள், நீலம். 10. நடுகள் வணக்கம் பற்றி கூறுவது தொல்காப்பியம். 11. போரில் வீரமரணம் எய்திய வீரனது உருவம், பெயர், பெருமைக்குரிய செயலை எதன் மூலம் பொறித்தன? நடுகள் மூலம். 12. ஓவிய கலைஞரின் மற்ற பெயர்கள் ஓவு, ஓவம், ஓவியம், சித்திரம், படம், படாம், வட்டிகை, செய்தி. 13. எழுத்து என்பதன் பொருள் ஓவியம். 14. ஓவிய கலைஞரின் மற்ற பெயர்கள் ஓவியர், ஓவிய புலவன், கண்ணுள் வினைஞன், சித்திரக்காரர், வித்தக வினைஞன், வித்தகர், கிளவி, கிளவியின் வல்லோர். 15. நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியத்திற்கு இலக்கணம் வகுத்தவர் நச்சினார் கினியர். ஞாபகம். 16. ஓவிய கலைஞர் குழுவை டேஸ் என்றழைத்தன ஓவிய மாக்கள். 17. ஆண் ஓவியரை எவ்வாறு அழைத்தன? சித்திராங்கதன். 18. பெண் ஓவியரை எவ்வாறு அழைத்தன? சித்திர சேனா. 19. ஓவிய சென்னுள் உரை நாற்கிடக்கையும் கற்றுத்துறை போக பொற்றொடி மடந்தையாக இருந்தனள் என்று கூறுவது சிலம்பு. 20. வண்ணந்தீட்டும் கோல் டேஸ் எனப்பட்டது? தூரிகை, துகிலிகை, வட்டிகை. 21. வண்ணங்கள் குழப்பும் பலகைக்கு என்ன பெயர்? அதுதான் வட்டிகை பலகை. 22. பழங்காலத்தில் ஓவியம் வரையப்பட்ட இடங்கள் சித்திரக்கூடம், சித்திர மாடம், எழுதுநிலை மண்டபம், எழுதெழில் அம்பலம். 23. ஒவ்வத்தனைய இடனுடை வனப்பு என கூறுவது புறநானூறு. 24. வண்ணங்களவாமல் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவதை என்னவென்று அழைப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் புனையா ஓவியம். 25. ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தி எந்நூலில் உள்ளது? அதுதான் நெடுநல் வாடை. 26. சித்திரகார புலி என அழைக்கப்பட்டவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். 27. சோழர்களின் வனப்புமிக்க ஓவியங்களை எங்கு காணலாம்? அதுதான் தஞ்சை பெரிய கோவில். 28. கிபி 18ஆம் நூற்றாண்டில் தஞ்சை ஆண்டவர்கள் மராத்தியர்கள். 29. சேரர் கால ஓவியங்கள் கிடைத்த இடம் திருநந்திக்கரை. 30. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனின் காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. 31. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனின் ஓவிய நூலின் பெயர் தட்சிண சித்திரம். 32. அம்மானை என்பது யார் விளையாடும் விளையாட்டு? பெண்கள் விளையாடும் விளையாட்டு. 33. அம்மானை பாடலில் போற்றப்படும் தெய்வம் முருகன். 34. முருகனால் சிறையிடப்பட்டவன் நான்முருகன். ஞாபகம் வச்சுங்க, நான்முருகன். நான்முகன் அப்படிங்கிறதா நான்முருகன் கொடுத்துருக்காங்க, அதுதான் பிரம்மன். இதோட இந்த 7ஆம் வகுப்பு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்னென்ன தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கு பார்க்குறேன். நன்றி.